வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஏஐ வீடியோவை நம்ம பயன்படுத்தும் பொழுது, ஏஐ வாய்ஸை பயன்படுத்தும் பொழுது, ஏஐ வீடியோ போடும் பொழுது, நம்ம அதுக்கப்புறம் மற்றவங்களுடைய வீடியோஸ் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணும் பொழுது, இதில் சில மாற்றங்களை பண்ணும் பொழுது நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுலயும் நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. அந்த மெசேஜ் பண்ணக்குள்ள அவங்களுடைய சேனல்ல நான் போய் பார்ப்பேன். நான் பார்க்கும்பொழுது அதிகமா ஏஐ பயன்படுத்தி தான் வீடியோ போட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு நேர்ல போயிட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏஐ வாய்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுல அல்கரிதம் எப்படி நம்மள புரிஞ்சுக்கும், அடுத்தது மக்கள் நம்மளை எப்படி புரிஞ்சுப்பாங்க, என்னுடைய 8 வருட அனுபவம் அப்படின்றது இதுல இருக்குது. நான் ஆல்ரெடி இதை பத்தி நிறைய பேசிட்டேன். அதனாலதான் இதுக்கப்புறம் வர்ற வீடியோவில் நான் இதை பத்தி பேசதே கிடையாது. அதனால வந்துட்டு எனக்கு கிடைச்ச பரிசு இதுதான். ஏன்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் இந்த சேனல்ல கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்றதுக்காக யாரும் வந்துட்டு இவன் இதை மாதிரி வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்க பாக்குறான்டா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது, இல்ல வியூஸ் கொண்டு வர பாக்க அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எனக்கு ஆல்ரெடி 8 வருஷம் அனுபவம் இருக்கு. அதுல கிடைச்ச பிளே பட்டன் தான் இது. ஸோ அதுதான் இங்க ஷோ காமிச்சிருக்கேன். சரி, ஓகே. அந்த சேனல் பேரை ஏன் சொல்லலைன்னா, ஆக்சுவலி வந்துட்டு அந்த சேனலோட சப்போர்ட்ல இது வரக்கூடாது, ஏன்னா அங்க இருந்து இதை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நான் அதை பத்தி வந்துட்டு இந்த இடத்துல சொல்லல. கண்டிப்பா எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் என்னுடைய சேனல் எல்லாத்தையுமே இதுல சொல்லுவேன். அப்போ பிரச்சனை இல்லை. இப்ப நான் உங்க கூட சேர்ந்து நானும் என்னுடைய சேனலை க்ரோத் பண்றேன் அப்படின்றதுக்காக தான் உங்க கூட சேர்ந்து நானும் ஓடுறேன். இப்போ ஏஐ பயன்படுத்தி ஒரு வீடியோ போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடலாம், தாராளமா. யூடியூப்ல நீங்க வீடியோ அப்படின்றது போடலாம், தப்பு கிடையாது. அது வந்துட்டு தப்பான வீடியோவா இருக்கக்கூடாது. அதாவது வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பான விஷயங்கள், யூடியூப்க்கு அகைன்ஸ்டான விஷயங்களை வந்து நீங்க பேசக்கூடாது. யூடியூப்பும் கிடையாது, நம்ம நாட்டில் என்னென்ன சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க பேசணும். நம்ம நாட்டோட ரூல்ஸ் என்ன, சில விஷயங்களை பத்தி இதுல பேசக்கூடாது, சில வந்துட்டு கிரிட்டிசைஸோ ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள், தவறான வீடியோக்கள் இந்த மாதிரி எதையுமே போடக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய சட்டத்திட்டம். அதுக்கு உட்பட்டு தான் யூடியூப் அப்படின்றது இருக்குது. அப்போ நம்ம நாட்டுக்கு உட்பட்டு தான் எல்லா யூடியூப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. மெயின் யூடியூப் இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அப்ப இந்தியாவில் என்ன சட்டமைப்பு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு வேற ஆஸ்திரேலியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை பொறுத்து இருக்கும். அதனால தான் வெளிநாட்டு வீடியோலாம் கொஞ்சம் கிளாமரா போட்டாலும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இது எல்லாமே யூடியூப்ல இருக்கும். நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், அவங்க போடுற வீடியோ தூக்கி நம்ம போட்டா ஓகே ஜாலி அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏஐ வச்சு வேற ஊர்ல எப்படி வேணா போடலாம், அது அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ அதே போல யூடியூப்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது இருக்குது. அதாவது வந்துட்டு ரொம்ப அதாவது ரொம்ப எளிமையா போடக்கூடிய வீடியோ அப்படின்றது நம்மளால புரிஞ்சுட்டு இருக்கிறது என்னன்னா, நான் ஒரு கேமரா வச்சு ரொம்ப எளிமையா ஏழை மாதிரி நான் வீடியோ எடுத்து போறேன், அதெல்லாம் யூடியூப் தூக்கிடுமா அப்படின்னு கிடையாதுங்க. உழைப்பு இல்லாத வீடியோன்னு தான் நம்ம சொல்லணும். நான் என்ன பண்றேன், ஒரு ஏஐல ஒரு வாய்ஸ் வந்து கொடுத்துட்றேன், ஏஐ வாய்ஸ் வந்துடுது. அதுக்கப்புறம் நான் ஏஐல ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து எங்கேயாவது ஒரு கண்டென்ட் எடுத்து வந்து ஏஐல லெட்டரா ஏதாவது எழுத்து மூலியமா கொடுக்குறேன். அது என்ன பண்ணுதுன்னா, அது எனக்கு வந்துட்டு அதை வாய்ஸா கொடுத்துருது, பின்னாடி பேக்ரவுண்ட்ல வீடியோவா அது கொடுத்துருது. இதை எடுத்து அப்லோட் பண்றது மட்டும் தான் என் வேலை அப்படின்னு பண்ணீங்கன்னா, இதுதான் வந்து உழைப்பு இல்லாத வீடியோ அப்படின்னு வந்து யூடியூப் சொல்லுது. ஸோ இந்த மாதிரி உழைப்பில்லாத வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணும்போது அது ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் எதுவும் கொடுக்காது. ஆனா மானிட்டேஷன்ல சில பிரச்சனைகள் வரும். இது முழுக்க முழுக்க மனிதர்கள் வந்துட்டு இதை உருவாக்குனதா இருந்தாலும் இது மனிதர்களோட இன்புட் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொல்றேன் நான். அதனாலதான் இவ்வளோ இன்டெப்தா கீழே போய் சொல்லிட்டு இருக்கேன் நான். மனிதர்கள் வந்துட்டு இதை அதாவது மனிதர்களோட இன்புட் இதுல இல்லப்பா, ஃபுல்லாவே மெஷின் அப்லோட் பண்ண மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏஐயோட அல்கரிதம் என்ன செய்யுமா, ரீச் கொடுக்கும், வியூஸ் போகும், ஆடு வரும், எல்லாமே வரும். ஆனால் நீங்க இதுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இப்ப இல்லைனாலும் எப்பயாவது இதனுடைய மானிட்டேஷன் டிசேபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முழுக்க நான் என்ன செய்யறேன்னா, ஒரு ஏஐல ஸ்கிரிப்ட் ரெடி பண்றேன், ஏஐ வச்சு வீடியோ ரெடி பண்றேன், ஏஐ வச்சு வாய்ஸ் ரெடி பண்றேன், ஏஐ வச்சு மியூசிக் ரெடி பண்றேன். இப்போ இதை என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணி நான் அதை வந்துட்டு எடிட் பண்றேன், அதாவது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை யூடியூப்ல போய் அப்லோட் பண்றேன் அப்படின்னா அப்ப கண்டிப்பாக ஒரு 100% நீங்க ஏஐ மட்டுமே வச்சு ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ இது மானிட்டேஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபியூச்சர்ல மானிட்டேஷன் நீங்க கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுக்கிட்டே வருவீங்க, ஃபியூச்சர்ல கரெக்டாக கிட்ட ஜஸ்ட்ல போயிட்டு என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் செல்லுபடி ஆகாதே, எடுத்துன்னு கிளம்பு அப்படின்ட்டுருவாங்க. ஸோ ரிஜெக்ட் அடிச்சு விட்டுருவாங்க, மானிட்டேஷன் கிடையாது அப்படின்ட்டுருவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் சொல்றேன் நான், $250 எனக்கு வந்திருக்குது, ஆனா எனக்கு மானிட்டேஷன் வந்துட்டு டிசேபிள் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூடியூப் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம் கண்டமேனிக்கு போறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப் இதெல்லாம் போட்டு விடுற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா யூடியூப் அப்படின்றது ஒரு சேட்டலைட், ஒரு டிவி சேனல், அந்த அளவுக்கு வந்து இப்போ கட்டமைச்சு மாத்திக்கிட்டே வராங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா மானிட்டர் ஒய்டி ஸ்டுடியோலாம், நீங்க மானிட்டேஷன் எனேபிள் ஆனதுக்கப்புறம் அதில் பார்க்கறது வேற மாதிரி இருக்கும். நீங்க ஆட்சன்ஸ் கொடுக்கும் பொழுதும் அந்த பின் வெரிஃபிகேஷன், நீங்க டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போதும் அதெல்லாம் அப்படியே டோட்டலா சேஞ்சா இருக்கும்.
உங்களை பத்தி முழு விவரமா யூடியூப்க்கு தெரியணும். ஸோ நீங்க யாரு, என்ன, எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். இண்டிவிஜுவலா பண்றீங்களா இல்ல பிசினஸா பண்றீங்களா அப்படின்றது எல்லாமே யூடியூப்க்கு தெரியணும். அது எல்லாத்தையுமே கேட்கும். ஆனா அதனாலதான் சொல்றேன், இப்ப நீங்க ஜஸ்ட் வீடியோ எடிட் பண்ணி ஏஐ எல்லாத்தையுமே வாங்கிட்டு அதை போய் அப்லோட் பண்றீங்க அப்படின்றது கிடையாது. இப்ப நீங்க இதே யோசிச்சு பாருங்களேன். இப்ப நீங்க வந்துட்டு ஏஐ எல்லாத்தையுமே ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண சொல்றீங்க. ஏஐக்கு தெரியும் அது எந்த வீடியோ, என்ன மாதிரி வீடியோ அப்படின்றது தெரியும். இப்போ நீங்க யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க. ஃபியூச்சர்ல அந்த ஏஐ என்ன பண்ணுதுன்னா, நீங்க போட்டுட்டு இருக்கிற வீடியோவுக்கு வந்துட்டு இது ஏன் வீடியோ, இதுக்கு நீங்க எப்படி மானிட்டேஷன் கொடுக்கலாம், அந்த வந்துட்டு மானிட்டேஷன் கூட இல்லை, இதுக்கு எப்படி நீங்க அவங்களுக்கு பணம் கொடுக்கலாம், இது என்னுடைய வீடியோ, நான் உருவாக்கி கொடுத்தது, இந்த பணம் எனக்கு கொடுக்க அப்படின்ட்டா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எல்லாமே கார்பரேட் இஷ்யூ அப்படின்றது வரும். யூடியூப்பை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல்ல இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, என் வாயில இருந்து வார்த்தை வருது, என் முகத்தை இங்க காமிச்சிட்டு இருக்கேன், பேக்ரவுண்ட் என்னது, எந்த ஏஐ செட்டப்பும் இதுல இல்லை. இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை தான் அது முன்னுதாரணம், அதாவது எடுத்துக்கும். ஓகே, இது எந்த பிரச்சனையும் கிடையாது, டிக் அடிச்சு ஓகே மானிட்டேஷனை போட்டுவிட்டு பணத்தை கிரெடிட் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி பண்ணோம். அதை விட்டுட்டு பின்னாடி பேக்ரவுண்டு கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த இடத்துல நான் இல்லாம ஒரு ஏஐ உருவம் வந்து, இல்லை நானே கூட பேசுறேன், இதை அப்படியே ஏஐயா மாத்தி அதுக்கப்புறம் என்னுடைய வாய்ஸ் இல்லாம ஏஐ வாய்ஸ் இன்புட்டா கொடுத்து நீங்க இந்த மாதிரி பண்றீங்க பாத்தீங்களா, இது எதையுமே யூடியூப் வந்துட்டு மேக்ஸிமம் அக்செப்ட் பண்ணாது. அதனால ஏஐ மட்டுமே நம்பி வீடியோ போடுறீங்கன்னா தயவு செஞ்சு இப்பயாவது அதை நிறுத்திடுங்க. அதை நிறுத்திட்டு உங்க சேனல் நல்லா குரோத் ஆகணுமா, எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்க போறதுன்னா போடுங்க. இவனாடா நம்ம இவ்வளவு தூரம் போட்டுட்டு வந்துட்டோம், இப்போ வந்து முட்டுக்காடு போடுறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பணம் வருதுன்னு வந்துட்டு ஐயா நாளைக்கு வந்து $250 வரப்போகுதுடா அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இல்லைங்க, உங்களுடைய மானிட்டேஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்துட்டு அந்த பணம் வராது அப்படின்னா எப்படி இருக்கும்? அதனால இப்பயே முழிச்சுக்கோங்க. அதாவது கரெக்டா இருந்தா புரட்டா வரட்டா அப்படின்ற மாதிரி தான். ஸோ வந்து இப்பயே நீங்க முழிச்சுக்கோங்க தயவு செஞ்சு வந்துட்டு. ஸோ எனக்குரிய அனுபவத்தை வச்சு சொல்றேன். ஏன்னா நான் வந்துட்டு டீடாக்ஸ், ஆமா, அவரு வந்துட்டு வெறும் வாய்ஸை மட்டுமே கொடுத்து அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. ஏஐ தான் பேக்ரவுண்ட்ல எல்லாமே எடிட் பண்ணி சில வீடியோஸ் எல்லாம் போட்டிருந்தாரு. அவர் சேனல்ல போய் பாருங்க, அவர் கூட வீடியோ போட்டிருப்பாரு. இந்த மாதிரி என்னுடைய மொத்த வீடியோ எடுக்க சொல்லிட்டாங்க, புதுசா நீங்களே வந்துட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருப்பாரு. அவரோட சேனல் போய் பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏன்னா அவர் கொஞ்சம் பெரிய சேனல் அப்படின்றதுனால சொல்றேன், டீப் டாக்ஸ் அப்படின்றது. அது உங்களுக்கு இன்னும் புரியும்ல, அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அதனாலதான். ஸோ ஏஐ வச்சு நீங்க வந்துட்டு இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறீங்க அப்படின்ற பட்சத்துல ஏஐட்ட ஸ்கிரிப்ட் வாங்கிக்கோங்க, அதை நீங்க பேசுங்க, படிங்க, அது பிரச்சனை கிடையாது. அண்ட் அதே போல ஏஐ வாய்ஸ் கொடுங்க, ஆனா நீங்க வேணா இங்க முன்னாடி உட்காந்துட்டு போங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ உங்களுடைய பங்கு வீடியோவில் இருக்கணும். உங்களுடைய பங்கு இல்லைன்னா அவ்வளோதான், அது மொத்தமாக ஏஐக்கு கிரெடிட்டை கொடுத்து அதை வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் இல்லை அப்படின்ட்டுருவாங்க. சேனலில் எதுவும் தூக்க மாட்டாங்க. ஆனால் முழுக்க அதை பெருசாக வந்துட்டு உங்களுக்கு பணம் வராது. நீங்கள் வீடியோ போட்டு என்ன பிரயோஜனம்? பணத்துக்காக தான் நம்ம வீடியோ போடுறோம், காசு வரணும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ போடுறோம். அது எதுவுமே கிடைக்காது. அது எதுவும் கிடைக்காம எப்படின்னா வந்துட்டு ஒரு த்ரெட்மில்ல நான் வந்துட்டு இங்கேருந்து மெட்ராஸ் போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு த்ரெட்மில்ல ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான். நீங்க ஓடிட்டே இருக்கணும்னா பல ஆண்டுகள், பல கோடி வருடங்கள் ஆனாலும் நீங்க மயங்கி அங்க கீழே விழுவீங்களே தவிர, ஸோ நீங்க போகக்கூடிய இலக்குக்கு போக மாட்டீங்க. அதனால இன்னைக்கே முடிவு பண்ணிக்குவோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த வீடியோவில் என்ன பண்றது அப்படின்றத பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அது பிரச்சனை கிடையாது, அது ஸ்ட்ரைக் எதுவும் வராது. அதனால அது பிரச்சனை கிடையாது, விட்டுறலாம் அப்படியே. ஒருவேளை இது எப்ப தெரியுமா ஸ்ட்ரைக் வரும்? இந்த இடத்துக்கு வரேன் நான். அதாவது நீங்க ரொம்ப கிளாமரா போட்டிருக்கீங்க ஒரு கண்டென்ட், ரொம்ப வந்துட்டு யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடியது கண்டென்ட் போட்டிருக்கீங்க. அதாவது வந்துட்டு ரொம்ப தெரிக்கிற மாதிரி, பிளட் ரத்தம் தெரிக்கிற மாதிரி, இல்லை வந்துட்டு நம்ம இந்த திருச்சி சா அப்படின்றவங்கலாம் வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கிளாமரா போடுறது, இல்லை வந்துட்டு அரோ அப்படின்றவங்களாம் வீடியோ போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, கிளாமரா போடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உள்ள போட்டிருக்கீங்க, ஏஐ வாய்ஸை கொண்டு போட்டிருக்கீங்கன்னா அது கண்டிப்பா அது நீங்க வந்துட்டு சட்டத்தை மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்கு. கம்யூனிட்டி கைட்லைன்ஸை மீறிட்டீங்கன்னு சொல்லி. அதனால கவனமா இருங்க. யூடியூப் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அண்ட் அதே போல இன்னொரு பக்கம், இந்த பக்கம் வந்துடலாம். இப்ப இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டப்பிங் டப்பா அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் அப்படின்றலாம் பார்த்துருப்பீங்க. அந்த சேனல் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஐ வாய்ஸ் அப்படின்றது கொடுத்துருவாங்க. அந்த வாய்ஸை கொடுத்துட்டு அவங்க என்னன்னா வேற யாரோ போட்ட ஒரு கண்டென்ட்டை எடுத்துட்டு வந்து இங்க போடுவாங்க. இந்த பூனை வந்துட்டு விளையாடுற மாதிரி, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஃபன்னியா வர்ற மாதிரி வீடியோ அப்படின்றது போடுவாங்க. வாய்ஸ் கூட இவருது கிடையாது, அந்த வீடியோவும் இவருது கிடையாது, ஜஸ்ட் அப்லோட் பண்றாரு. ஸோ இவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு யோசனை, இவங்களுக்கு எல்லாம் பணம் வருமா, மானிட்டேஷன் வருமா, இவர் ரொம்ப வருஷமா இவர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வீடியோ எடுத்து போறதுனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நமக்கு தெரியாது. ஆனால் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வேற ஒருத்தவங்க பயன்படுத்திய கண்டென்ட்டை தான் எடுத்து யூஸ் பண்றீங்க அப்படின்றது அதுக்கு தெளிவா தெரியும். இந்த இடத்துல உங்க மேல ஒரு நம்பிக்கை அப்படின்றத கம்மி பண்ணி தான் அதை வச்சிருக்கோம்.
இவங்க வந்து ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு டிசப்பாயிண்ட்ல தான் அது உங்களுக்கு இருக்கும். ஆனா நீங்க போடுற வீடியோ நல்லா இருக்கிறதுனால அது ரீச் ஆகும். ஸோ அந்த வீடியோட உழைப்பு எல்லாமே வேற ஒருத்தருது. அதே போல வாய்ஸ் கூட உங்களுக்கு கிடையாது, வாய்ஸும் வேற ஒருத்தருது. ஸோ ஃபியூச்சர்ல இதுக்கு சில இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை யாரு அந்த மெயின் வீடியோ, அதாவது அந்த பூனை வீடியோ அந்த மாதிரிலாம் வீடியோ போட்டிருக்காங்களே, அந்த வீடியோ யாரு கிரியேட் பண்ணி அவங்களுடைய யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்களோ அப்ப அவங்களுக்கு வந்துட்டு அங்க போகும். இங்க பாருப்பா அவனோட வீடியோ ஒருத்தர் யூஸ் பண்ணியிருக்காரு, அதனால ஸ்ட்ரைக் கொடுக்குறதா கொடுத்துக்க, கிளைம் கொடுக்குறதா கொடுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி வந்துட்டு அவங்க ஏதாவது கிளைம் ஸ்ட்ரைக்கு எப்ப வேணா கொடுக்கலாம், எப்ப வேணா வரும். நீங்க யூடியூப் மானிட்டேஷன் எனேபிள் ஆனவங்க பாருங்க, சைட்ல வந்துட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், காப்பிரைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்ல வந்துட்டு நீங்க கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சைட்ல வரும், உங்களுடைய கண்டென்ட் இத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, இத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அதுல வரும். நீங்களும் வேணா அதை போய் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுல வருதான்ட்டு. அதை பாத்தீங்கன்னாலே ஈஸியா உங்களுக்கு தெரியும். மானிட்டேஷன் எனேபிள் ஆனால் ஆகாட்டி அது வந்துடும். அது அவங்க கொடுத்தாங்கன்னா இங்க பாதிப்பு அப்படின்றது வரும், அவங்க கொடுக்கலைன்னா இங்க வராது. ஆனா யூடியூப் அல்கரிதம் என்ன சொல்லணும்னா ரீயூஸ்டு கண்டென்ட் தான் இவங்க போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு அதிருப்தியில தான் இருக்கும். நீங்க மெயினா ஒரு வீடியோ போறீங்க, புதுசா ஒரு கண்டென்ட் அதை தாண்டி போறீங்க, அதை ரீச் பண்ணாது. அதனால மற்றவங்களுடைய வீடியோ எடுத்து போடுறது, அப்புறமேட்டுக்கு இந்த சினிமா பாட்டு எடுத்து போடுறது, சாமி பாட்டு சினிமா பாட்டு எடுத்து போடுறது, மற்றவங்களுடைய கண்டென்ட் எடுத்து போடுறது, இது எதுவுமே பண்ணாதீங்க. ஷார்ட் வீடியோவில் போறீங்கன்னா போடாதீங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும்போது இது ரீயூஸ்டு கண்டென்ட்னு சொல்லிட்டு அதை தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. யூடியூப் முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு வீடியோ போறீங்களோ அந்த வீடியோவில் ஆடை போட்டு அது சம்பாரிச்சுட்டு போயிடும். ஆனா உங்களுக்கு மானிட்டேஷன் அப்படின்றத யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுக்காது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ வீடியோ தேடிலாம் எடுத்துட்டு வந்து போறீங்க, ரீயூஸ்டு கண்டென்ட் போடாதீங்க. நீங்க இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா, இல்ல நான் வேற எங்கேயாவது வீடியோ ரோட்ல வந்துட்டு வீடியோ காட்டுறேன், இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது போடலாம். இல்ல நீங்க வந்து வெறும் பிக்சரை வந்துட்டு எங்கேயாவது போட்டோ எடுத்து இல்ல வேற எங்கேயாவது பிக்சரை டவுன்லோட் பண்ணி, அதாவது குரோம்ல டவுன்லோட் பண்ணி நீங்க பின்னாடி பேக்ரவுண்ட்ல உங்க வாய்ஸை கொடுத்து மியூசிக் வந்து யூடியூப்ல இருந்து டெவலப் பண்ணி அதை நீங்க போடலாம், அதுலயும் எந்த இஷ்யூவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா உங்களுக்கு எதுவும் கிடையாது. ஆனா முழுக்க முழுக்க ஏஐ மட்டுமே பயன்படுத்தி போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, வேற ஒருத்தவங்களுடைய வீடியோ ஒருத்தர் உள்ள போட்டீங்கன்னா அதுலயும் பிரச்சனை. ஸோ அதனால கவனமா இருங்க, முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப் அப்படின்றது இப்போ வேற லெவலில் கட்டமைச்சுக்கிட்டே வருது. ஸோ அதுல ரீயூஸ்டு கண்டென்ட்டுக்கும் இந்த ஏஐக்கும் நிறைய இது கிடையாது. ஃபியூச்சர்ல வருஷத்துக்கு அவங்க வந்து யூடியூப் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிரைவசி பாலிசியை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுல மேபி இந்த மாதிரி வந்துட்டு பாலிசி மூலமா ஏஐ தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கவனமா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கண்டென்ட்டை மட்டுமே போடுங்க. 100% உங்களுடைய கண்டென்ட்ல நீங்க மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை முழுக்க நீங்க உங்களுடைய மொபைல்ல ரெக்கார்ட் பண்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்குன்னு வேற ஒரு வீடியோ ஓடும் பொழுது அதை ரெக்கார்ட் பண்ணி போடாதீங்க. அதுவும் யூடியூப்க்கு தெரியும், எல்லாம் எமக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ யூடியூப்க்கு தெரியும். ஸோ யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதுவும் லீகலா நல்லா வந்துட்டு சரியான முறையில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷார்ட்கட்ல யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல பயனுள்ள இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.